அமலாக்கத்துறையின் விசாரணை வளையம் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் என்று உத்தரவிட்டுள்ள சூழ்நிலையில் நாடு முழுவதும் இந்த உத்தரவுகள் தொடர்பாக பல்வேறு விதமான விவாதங்கள் கருத்துக்கள் எழுந்துள்ளன. இந்த உத்தரவுகள் அதன் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டது ஆகியவற்றின் மூலமாக அமலாக்கத்துறை பல மாநிலங்களில் பல வழக்குகளை தொடர்ந்து பல முதலமைச்சர்களையுமே கைது செய்துள்ள சூழ்நிலையில் தமிழக அரசின் தரப்பில் மற்றும் அங்கு டாஸ்மாக் நிர்வாகத்தின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் தான் தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மற்றும் அகஸ்டின் சார்ஜ் ஆகியோர் அடங்கிய அந்த முதன்மை அமர்வு மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதில் கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. அது தவிர அமலாக்கத்துறை வரம்பு மீறியிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுகள் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அமலாக்கத்துறை விசாரணைக்கு இந்த உத்தரவுகள் இது ஒரு தற்காலிகமான உத்தரவு தான், இந்த உத்தரவுகளை முழுமையான ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள இயலாது என்று இந்த தீர்ப்பு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு தரப்பினர் தெரிவித்துள்ள அந்த கருத்துக்களில் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இந்த இது ஒரு தற்காலிகமான உத்தரவு என்றும் இந்த வழக்கு விசாரணையில் இது எந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தாது, நீங்க தோழர் முத்தரசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதாவது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் குறித்து இன்றைக்கு அதனுடைய நடவடிக்கைக்கு தடை விதித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, சட்டவிரோதமான செயல்பாடு, வரம்பு மீறிய செயல்பாட்டை அமலாக்கத்துறை மேற்கொண்டிருக்கிறது போன்ற பல நல்ல விஷயங்களை தீர்ப்பில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. பொதுவாக அமலாக்கத்துறை குறித்து ஏற்கனவே நீதிமன்றங்களால் பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அமலாக்கத்துறை என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமிக்க அமைப்பு, ஒரு பெருமைக்குரிய அமைப்பு. அது யாருடைய நிர்பந்தங்களுக்கும் அடிபணியாமல் ஒரு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாகும். ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு, திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதற்கு பிறகு அமலாக்கத்துறை என்பது பாஜகவினுடைய உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறிவிட்டது என்பது ஒரு மிகுந்த கவலைக்குரியது. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா அமலாக்கத்துறை எப்படி பயன்படுத்தப்படும் சொன்னால், முக்கியமா எந்தெந்த வழக்கு சொல்லுங்க. மாநிலங்களில் பாஜக அரசு அரசியல் ரீதியாக பயன்படுத்தியதுக்கு முக்கியமான வழக்குகள் எந்த வழக்குகள்னு சொல்லுங்க. பல்வேறு வழக்குகள் பல மாநிலங்களில், அதாவது எதிர்கட்சிகள் எங்கெல்லாம் மாநிலங்களில் ஆட்சி நடத்துகிறதோ அந்த மாநிலங்களில் அமலாக்கத்துறை மிக தீவிரமாக தவறான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது டெல்லியாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், வேறு பல மாநிலங்களாக இருக்கலாம். எதிர்கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் அமலாக்கத்துறையை தவறாக பாஜக பயன்படுத்துகிறது. பாஜகவின் நிர்பந்தங்களுக்கு அமலாக்கத்துறை பணிந்து செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடிக்கு அது ஆளாகி இருக்கிறது. ஆகவே இந்த சூழலில் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது அமலாக்கத்துறைக்கு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பலத்த அடியாகும். இந்த அடியை ஒன்றிய அரசாங்கம் உணர வேண்டாம். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு பல்வேறு பிரச்சனைகளில் நீதிமன்றத்தின் மூலமாக, குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 22 தமிழக அரசு தொடுத்த வழக்கில், அதாவது ஆளுநர் செயல்பாடு குறித்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு எல்லோருக்கும் தெரியும். ஆளுநர் என்றால் ஆளுநர் தனியாக செயல்படவில்லை. ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்று அவர் செயல்படுகிறார், ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துகிறார். ஆகவே அதை கண்டித்து உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பு என்பது ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட தீர்ப்பாகத்தான் கருத வேண்டும். அதே போல்தான் இன்றைக்கு டாஸ்மார்க்ல 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்து விட்டது. அதாவது இந்த 2 வாரம் 3 வாரமா பாத்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதை பற்றிய ஏராளமான செய்திகள், ஏதோ ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றி விட்டதாகவும், இதுல பல்வேறு
திமுகவை சேர்ந்த முக்கியமான புள்ளிகள் எல்லாம் மாட்டப் போகிறார்கள், நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், கைது செய்யப்பட போகிறார்கள் என்று ஏராளமான செய்திகளை பரப்பி வந்தார்கள். இவை அனைத்தும் தவறு என்கிற முறையில்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசாங்கமும் டாஸ்மாக் நிறுவனமும் தொடுத்த வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்து அமலாக்கத்து நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. பாஜக சொல்லுகிற பொழுது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான், அதனால இது ஒன்றுமில்லை என்று அவர்கள் சொல்லலாம். தற்காலிக உத்தரவு தாங்க. தற்காலிக உத்தரவுனாலும் ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையிலேயே இதில் தவறு நடைபெற்றிருக்கிறது, சட்டவிரோதமான செயல்பாடு, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிற அந்த கருத்து, அந்த தீர்ப்பு என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பாஜக தலைவர்கள் வேண்டுமானால் இது ஒரு தற்காலிகமான தீர்ப்பு தான், அதாவது கீழே விழுந்தவன் மீசையில மண்ணோட்டல என்று சொல்வதை போல அவர்கள் கூறுகிற கருத்து இருக்கலாமே தவிர, கூறியிருக்கிற உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். மிக முக்கியமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. வரம்பு மீறி அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்று கூறியிருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.